படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வயசான தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு. ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ அவரோட ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற சில ஸ்டோர் பண்ண ஃபுட் எல்லாம் பேக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. இந்த அபார்ட்மெண்ட்ல தான் அவங்க பொண்ணும் அவங்க பேரனும் தங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பேரை இறந்து போயிட்டான். இப்போ அவங்க பொண்ணு பாக்குறதுக்காக போறாரு. ஆனா அவங்க கூலா நைட் வாஷ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்ததை பார்த்து அவங்க கடுப்பாய் அங்க இருந்து போறாங்க. உடனே அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணுக்கான உணவெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாமா சாப்பிட அப்படின்னு கூப்பிடும் போது நீங்க சாப்பிடுங்க, நான் ஆபீஸ் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு வேகமா போறாங்க. அப்போ அவங்க ஃப்ரிட்ஜ்ல ஒட்டப்பட்ட போட்டோ காமிக்கிறாங்க. தாத்தா, அவங்க பொண்ணு, அவங்க பேரனோட சந்தோஷமா இருந்த போட்டோ அது. அந்த போட்டோல அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க பேரை எப்படி இறந்தாங்கன்னு நமக்கு காமிக்கலாம். ஆனா அந்த சாவுக்கு ஒரு விதத்துல அவங்க அப்பா காரணனால அவங்க பொண்ணு அவங்க அப்பாவை அவாய்ட் பண்றாங்க. இப்ப அவரும் நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சாப்பாடு சாப்பிட்டுட்டு சில உணவை அவங்க பொண்ணுக்காக எடுத்து வைக்கிறாரு. அவங்க பொண்ணோட ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறாரு. அப்ப அவங்க பேரனோட ரூம்ல இருக்கிற பொம்மைங்கெல்லாம் பார்த்து அவருக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப அவங்க பொண்ணும் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்கும் போது இல்ல, நைட்ல நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்றத சொல்றாங்க. இங்க வேற ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இங்க 2 பாட்டி லவரா இருப்பாங்க. சோ அதுல ஒருத்தவங்க இறந்தனால அவங்களோட ஃபியூனருக்காக அந்த பாட்டி போவாங்க. அவங்களோட முகத்தை கடைசியில பார்த்து மூடி வச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஆனா அதை அட்டென்ட் பண்ணல. ஜோரன் மழை பெய்யுது. அவங்க லவரை நினைச்சு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு வீடியோ கேமா காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு அங்க இருந்து எல்லா கேம்லயும் ஒரு ஆட்களை அடிச்சு விளையாடிக்கிட்டே இருக்கும் போது அவங்க அம்மா வராங்க. அம்மா வேலைக்கு போறேன், தம்பியை நீரா பத்திரமா பாத்துக்கணும் போது அவன் தான் வளர்ந்துட்டான்ல, அவன் பாத்துக்க மாட்டானா அப்படின்றத அவ கேட்டுட்டு வீடியோ கேம் விளையாடிட்டே இருக்கா. அம்மா கிட்ட பேசிட்டே இருக்க, என்னோட வீடியோ கேம் விளையாடுறன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டு கூட சிகரெட் பேக்ல வச்சுதான் நான் பாத்துட்டேன், என்னெல்லாம் ஏமாத்த முடியாது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இப்ப அவங்க கணவரும் சில ஜோக்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி ஆர்டிஸ்ட். சோ நாளைக்கு வர ஷோக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த காமெடி அவ்வளவா சிரிப்பு வராது. ஆனாலும் அவங்க மனைவி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க தான் பெஸ்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா வேலை விஷயமாக போறாங்க. அவங்க பையனும் அம்மா சீக்கிரமா வந்துருவியானும் போது கண்டிப்பா வந்துடுறேன்டா, அம்மாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உன்னை பார்க்க நான் வர, உன்னோட பர்த்டேக்கும் நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அவங்க கணவர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு. நான் ஒழுங்கா பண்ண வேணாம்னு தெரியல, இந்த ஜோக்லாம் சொன்னா சிரிப்பு வருமானு தெரியலன்னும் போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, உங்க ஜோக் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணுவீங்க, அந்த இடத்துக்கு வந்து உங்களை சேர் அப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. கார் டிரைவ் பண்ணும்போது அவங்க பொண்ணுக்கு நீ என்ன பண்ணாலும் அம்மா உன்னை நேசிக்கிறேன், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க. இப்ப அவங்க கார் ஸ்டார்ட் பண்ணும் போது ரேடியோ டக்குன்னு ஆன் ஆகுது. ஆனா அதுல சத்தங்கள் ஒழுங்கா கேட்கல. அவங்க ஆஃப் பண்ணிட்டு டிரைவ் பண்ணிட்டே போறாங்க. அதே நேரத்துல இங்க அந்த வயசானவரும் அவங்க பேரனோட சமாதிய பாக்குறதுக்காக கார் வேகமா டிரைவ் பண்ணிட்டே போறாங்க. அப்படிங்க அந்த அம்மா கார் டிரைவ் பண்ணிட்டே போகும்போது இப்போ ரேடியோ ஆன் ஆகுது. அதை ஆஃப் பண்ணான்னு அவங்க குனியும் போது அங்க இருந்த பள்ளத்துல காரை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. இங்க அவரோட கணவரும் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாம் பாராட்டிட்டே இருப்பாங்க. இப்ப அவர் கால் வந்துட்டே இருக்கு. ஆனா அவர் ஸ்டேஜ்ல இருக்கனால போனை எடுக்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு போன் எடுக்கிறாரு. ஷாக் ஆகி உடனே ஹாஸ்பிட்டல் போறாரு. அவங்க மனைவி கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்களை காப்பாத்த பல முயற்சி பண்ணி அவங்களை காப்பாத்த முடியலன்னு சொல்றாங்க. அவருக்கு தூக்கி மாறி போட்டுருது. ஷோக்கு வரேன்னு சொல்லிட்டு போன மனைவி இறந்துட்டான் அவரால் ஏத்துக்கொள்ளவே முடியல. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதே இடத்துல இங்க அந்த பாட்டியை காமிக்கிறாங்க. அவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க அந்த தாத்தாவும் அவங்களோட பேரனோட கல்லறைக்கு வந்திருப்பாரு. அவங்க பேரை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாரு. இப்படி எல்லாருமே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்கும் போது இப்ப சடனா அந்த இடத்துல சில விஷயங்கள் நடக்குது. இடி இடிக்குது, கரண்ட் கட் ஆகுது, பறவைங்க எல்லாம் ஒன்னா கூட ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோனி அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு கரண்ட் கட் ஆகி டக்குன்னு ஆன் ஆகுது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா அப்படின்றாங்க. யாருமே அங்க இல்ல. அவங்க செஞ்ச உணவு எல்லாமே வீணாயிடுச்சு. இப்ப அது திரும்ப முதல்ல இருந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க அப்பாவும் அவங்க பேரனோட கல்லறையில இருக்கும் போது ஒரு குரல் கேக்குது. இவரும் காதை வச்சு பாக்குறாரு. அவங்க பேரை இவர்கிட்ட பேசுற மாதிரியே தெரியுது. உடனே அந்த இடத்த தோண்டி அவங்க பேரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இங்க அந்த இறந்து போன பாட்டி அவங்களோட காதலியை தேடி வீட்டுக்கு வராங்க. இங்க நைட்டு தூங்கி இந்த பாட்டி என்ன இது வீட்டுல சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா கதவு ஓப்பன் ஆகும். கிச்சன்ல அந்த பாட்டி ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி உணவு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களால நம்ப முடியல. நீ எனக்காக வந்துட்டியான்னு சொல்லி அவங்களை கட்டிப்பிடிச்சு அழக ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியனும் அவங்க மனைவி இறந்ததை ஜீர்ணிக்க முடியாம வேதனையில அழுதுகிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க மனைவி அவர்கிட்ட பேசுற குரலை கேட்ட அவரு பயந்து போய் டக்குன்னு டாக்டரை கூப்பிட போறாங்க. டாக்டரும் அவங்க எல்லாரையும் செக்அப் பண்றாங்க. எங்களுக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு, உங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு தான் நினைச்சோம், ஆனா இப்ப உங்களுக்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் ஸ்லோவா பீட் ஆகிட்டு இருக்கு, நாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன்ல அவங்க ஃபுல்லா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரே ஒரு நிமிஷம், என் மனைவி இப்போ உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க போது இப்போ உயிரோட இருக்காங்க சார், ஆனா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, எதுவா இருந்தாலும் நாங்க செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட அவரும் கஷ்டப்படுறாரு. இப்ப அவங்க பசங்களா பக்கத்துக்காக வீட்டுக்கு போறாரு. அவங்க பொண்ணு என்னப்பா ரொம்ப நேரம் போனீங்க, லேட்டா வரீங்க,
அம்மா எங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் பாத்ரூம் போய் அழுக ஆரம்பிக்கிறார். அங்க பொண்ணு வரா. என்ன பாச்சுன்னும் போது அம்மா கார் ஓட்டிட்டு போனாங்க, அப்ப விபத்தாயிடுச்சு, அம்மா இறந்துட்டாங்கன்னு போது அவங்க அப்பா கட்டி பிடிச்சி சரி விடுங்கப்பா கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லுவா. ஆனா உன் அம்மாக்கு டக்குன்னு உயிர் வந்துச்சுமான்னு போது என்னப்பா சொல்றீங்க? ஆமா இப்ப உயிரோட இருக்கா, ஆனா டாக்டரால எதையும் ஒழுங்கா சொல்ல முடியலன்னும் போது கவலைப்படாதீங்க அம்மா பொண்ணா இருக்காது அப்படின்றத அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ தாத்தா அவங்க பேர் என்ன கூட்டிட்டு வராரு. அவனோட கண்ணுல ஐ ட்ராப்ஸ் போட்டுட்டு தாத்தா கூட இருக்கேன்டா பேரண்டி கவலைப்படாத நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு தூங்க வச்சுட்டு கதை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சில பொருள் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி பண்ணும் போது இப்போ உங்க பையனோட டோர் ஓப்பனா இருக்கு. என்னவா இருக்கும்னு பாக்குறாங்க. பார்த்தவங்க அதிர்ச்சி ஆகி இப்போ பிளாஸ்டிக் கவர் அப்படியே முகத்துல ஃபுல்லா ரேப் பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணி மூச்சு விட முடியாம டக்குன்னு விழுந்துறாங்க. இன்னொரு நேரம் அவங்க அப்பா தூங்கிட்டு இருப்பாரு. இப்ப டக்குன்னு எழுந்து வந்து அவங்க பொண்ணு பண்றதை பார்த்து பயந்து போய் அவங்கள காப்பாத்துறாரு. நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அவங்களால நம்பவே முடியல. அவங்க பையன் கிட்ட போறாங்க. அவனுக்குள்ள இன்னும் அசைவு இருக்கிறது அவனுக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. அப்பா உடனே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் போது இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேணாம், அவங்க இவனை பார்த்தாங்கன்னா டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, அவன் நம்ம கூட இருக்கட்டும் போது இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. போலீஸ் இவங்களை தேடி வந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் கதை ஓபன் பண்ணாத, போலீஸ் கண்டிப்பா என்னோட பேரனை எடுத்துட்டு போயிருவாங்கன்னும் போது போலீஸும் யாராவது உள்ள இருக்கீங்களா மேம், உங்க பையன் உங்ககிட்டதான் இருக்கானா அப்படின்ற கேள்வியை கேக்குறாங்க. ஹீரோனுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இப்ப நியூஸ்ல எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நேத்து நைட்டு கரண்ட் கட் ஆனது எதனாலன்னு தெரியல, நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. புதைக்கப்பட்ட இடங்கள்ல எல்லா இடத்துலயும் போலீஸ் டாக்டர்ஸ் எல்லாம் சடலத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ரிசர்ச்சுக்காக. இங்க அந்த ஸ்டாண்டப் காமெடியனோட பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டை தேடி போறாங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மா இறக்குற சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அவன் தம்பி அம்மா வரதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு அப்பா கிட்ட அம்மா எப்ப வருவான்னு கேட்கும் போது கவலைப்படாத அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சீக்கிரமா வந்துருவாங்கன்னு அவங்க அப்பா ஆறுதல் சொல்றாங்க. ஆனா அவன் தினமும் அம்மா வருவாங்கன்னு சொல்லி வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க அந்த பாட்டியா அவங்க காதலிக்கு குளிப்பாட்டி அவங்களுக்கு உணவு ரெடி பண்ணி வாயில ஊட்டி விடும் போது அவங்க விரலையே கடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப வினோதமா பண்றதை பார்த்து எங்களுக்கே கொஞ்சம் பயம் வருது. அவங்க கூட கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, டான்ஸ் ஆடிட்டு நைட்டு டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு அவங்க கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. இங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட இருந்து லாஸ்ட் வந்த ஆடியோவை கேட்பாங்க. அதுல நான் உன்னை நேசிக்கிறேன், என்ன வேணாலும் நான் உன்னை நேசிப்பேன், அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பிளே பண்ணி அவ கேட்டுட்டே இருப்பா. அத்தனை காலையில அவங்க தம்பிக்கு பர்த்டே. அவங்க அப்பா ஆல்ரெடி அவங்க மனைவி கிட்ட பேசிட்டு இவனுக்காக ஒரு ரேபிட்டை வாங்கியிருப்பாங்க. அதை ப்ரெசென்ட் பண்றாங்க. அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுறான். அம்மா கண்டிப்பா எனக்கு பெஸ்டான கிஃப்ட் தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது சரி வாங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க அவங்கள பார்க்க போலாம்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை கூட்டிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. எங்க ஹீரோனி அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்க பையனை தீவுல இருக்கிற ஒரு இடத்துல தங்குறதுக்காக வராங்க. அங்க அவங்க பையனை அவங்க கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தாத்தாவும் வீடியோ கேம்ல வச்சு அவனை நடக்க வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் அதை பார்த்துக்கிட்டே இருப்பான்னு நடக்க மாட்டான். அவரும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால அவங்க பொண்ணு விடுங்கப்பா அவன் டயர்டா இருக்காமனே கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போது சரி குடிக்க தண்ணி இல்ல நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போட் எடுத்துட்டு அவரு பக்கத்து தீவுக்கு போயிடுவாரு. இங்க அந்த ஸ்டாண்டப் காமெடி பண்றவரும் அவங்க பசங்களை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. அவங்க மனைவியை பார்த்தவரும் இன்னைக்கு நம்ம பையனோட பர்த்டே இல்லம்மா, அவனுக்கு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கோம் சொல்லி அந்த ராபிட்ட கொடுப்பாங்க. அவங்க அந்த ராபிட்ட பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கோவம் வரும். அந்த ராபிட்ட கழுத்து நெரிச்சு அப்படியே கொலை பண்ணிடுவாங்க. அந்த ராபிட் துடிக்க துடிக்க சாகிறத பார்த்து அந்த பையனும் அவங்க பொண்ணும் பயந்துருவாங்க. அந்த இடத்த விட்டு வேகமா போயிடுவாங்க. இப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட அம்மா செத்துட்டாங்க தானப்பா அப்படின்றத அவ சொல்றான். இங்க அந்த பாட்டியை காமிப்பாங்க. அந்த இறந்து போன அந்த பாட்டி சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ உள்ரூம் அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சா அவங்களோட காதலி அவங்க கடிச்சு கொதறி இருப்பாங்க. அவங்க இறந்து போன அந்த காட்சியை காமிக்கிறாங்க. இங்க ஹீரோனி குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி குளிக்கும் போது அவங்கள யாரோ பாக்குற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா அவங்க பையனோட முகத்துல ஈயெல்லாம் பறந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் தட்டி விட்டு அவங்க பையனை தூக்கிட்டு ஜன்னலை மூடுறாங்க. இப்போ அந்த இடத்துல இறந்து போன வேற ஒரு சடலம் இவங்க வீட்டை நோக்கி வருது. பயந்து போயிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா வராங்க. அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயம் சொல்லும் போது நீ உள்ளே இருமா நான் பாத்துக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாடியை அடிச்சு தள்ளிவிட பாப்பாரு. ஆனா அது அந்த தாத்தோட கழுத்து கடிச்சு அவரை மருகியா பண்ணணும். இதை பார்த்து அவங்க பயந்து போய் அவங்க பையனை தூக்கிட்டு படகுல வேகமா போவாங்க. ஆனா அந்த சடலம் அவங்க நோக்கி தண்ணி கிட்ட வருது. இங்க அந்த பையனும் இறந்து போன முயலா புதைச்சிருவான். சரி அதுக்கு ஒரு பாட்டு பாடலாம்னு சொல்லி நினைப்பா. ஆனா எங்க அதுவும் உயிர் பழிச்சு வந்துட போதுன்னு சொல்லிட்டு அதை புதைச்சிட்டு சைலண்டா பாட்டு பாடிட்டு அந்த இடத்த விட்டு வந்துருவான். இங்க அவங்க பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா கதறி கதறி அழுக ஆரம்பிப்பாரு. எங்க ஹீரோனையும் படகுல அவங்க பையனை கூட்டிட்டு போவாங்க. அவங்க பையனை பார்த்து அம்மா அவனை அப்புறம் சந்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி தண்ணியில போட்டுட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்னதான் நம்மளுக்கு பிடிச்சவங்க இறந்து போனாலும் இறந்தவங்களுக்கு உயிர் வந்தா அவங்க முன்ன இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் அவங்களை சந்திக்க வரேன். அண்ட் பை.